வருகின்ற பாரதத்தை அழைப்பதும் போகின்ற பாரதத்தை தூற்றுதலும் என்ற தலைப்பில் பாரதியார் எழுதுகிற போது சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா என்று எழுதினார். சிறுமை கண்டு பொங்குகிற உள்ளம்தான் மகாத்மா காந்திக்கு இருந்தது. சிறுமை கண்டு பொங்குகிற உள்ளம்தான் மண்டேலாவுக்கு இருந்தது. சிறுமை கண்டு பொங்குகிற உள்ளம்தான் பகத்சிங்குக்கு இருந்தது. சிறுமை கண்டு பொங்குகிற உள்ளம்தான் பாரதிக்கு இருந்தது, வஉசிக்கு இருந்தது. இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்த போது ஆங்கிலேயரிடமிருந்து இந்த மண்ணை விடுவிப்பதற்காக அடிமைகளாய் இருப்பது சிறுமை என்று உணர்ந்ததால் அந்த சிறுமைக்கு எதிராக சீற்றத்தோடு எழுந்து தங்கள் வழியில் உலகம் முழுதும் போராடிய மக்களாலே தான் இன்றைக்கு நீங்களும் நானும் சுதந்திரத்தோடும் ஜனநாயகத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த பெரிய அரங்கம், குளிரூட்டப்பட்ட அறை, இவ்வளவு வாய்ப்பு, வசதி, போக்குவரத்து, சாலைகள் என்று பெரும் வளர்ச்சியை நாடு சந்தித்திருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் சிறுமை கண்டு பொங்கிய மனிதர்களின் சீற்றமும் அறச்சீற்றமும் அதன் விளைவாக நிகழ்ந்த போர்களும் அதன் விளைவாக நிகழ்ந்த இயக்கங்களும் அதனால் கிடைத்த வெற்றிகளும் தான். அதனாலதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது. ஒரு தலைமுறை நமக்கு முன்னே வாழ்ந்தவர்கள் சிறுமை கண்டு பொங்கி தங்கள் வழியில் போராடி மாபெரும் இயக்கங்களை நடத்தி ஒரு சிறந்த வாழ்க்கையை, முன்னிலும் சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையை பத்திரப்படுத்திக் கொள்வதும் இதை அடுத்த தலைமுறைக்கு கைமாற்றி தருவதும் உங்களுக்கும் எனக்கும் கடமையா இல்லையா? சொல்லுங்க, கடமையா இல்லையா? கடமை. நமக்கு என்ன காப்பாற்றி தரப்பட்டதோ அதை காப்பாற்றி தர வேண்டியது நமது பொறுப்பு. எப்படி காப்பாற்றி தருவது? நம் மொழியை காப்பாற்றுவதன் வழியாக, நம் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றுவதன் வழியாக, தொடர்ந்து பறந்து வாசிப்பதன் வழியாக. வாசிப்பு நிகழ்த்துகிற மந்திரங்களுக்கு இணையான ஒரு ஆற்றல் இல்லை.